கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். ஆவியான நம்மளோடு பேசுவாராக. தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆவியான நமக்குள்ளே எப்படி வாசம் செய்வார் என்று இந்த நாள்ல ஆண்டவர் நமக்குள்ளே வெளிப்படுத்துவாராக. நம்ம படிப்போம். மாமலா படிக்கிற வசனத்தை முதலாவது படிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்றார். அல்லேலூயா. தலைகளை சாய்த்து நாம் ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த ஓய்வு நாள்ல நம்ம துதிக்க ஆராதிக்க கிருபை செய்து காய் சோத்திரம். இந்த ஓய்வு நாள் நம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட இந்த அடியானை நீர் எடுத்து பயன்படுத்துவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஆண்டவரே, இந்த அடையாளை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. இந்த வார்த்தைக்கு எதிராக செயல்படுற வான மண்டல பொல்லாத சேனைகளை நர்சமாக இயேசுவின் நாமத்தால் கடிந்து வெளியேறும்படி செபிக்கிறேன். தேவனுடைய பிரசனம் வெளிப்படுவதாக இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே தேவனுடைய பிரசனம் நிரம்பி இருக்க, இப்படி வல்லமை வெளிப்பட, ஆண்டவரை ரட்சிப்புக்குள் வர, உண்மையில விசுவாசம் அதிகரிக்க, உண்மையில இன்னும் அன்பு கூற நீங்க உதவி செய்யுங்கப்பா. தடை செய்யற எல்லா பொல்லாத ஆவியும் இயேசுவின் நாமத்தால கடிந்து வெளியேறும்படி செபிக்கிறேன். வார்த்தையிலிருந்து அந்த இருதயத்திலிருந்து வார்த்தைகள் எடுத்து போடாதபடி நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. இப்படி வல்லமை வெளிப்படட்டும். ஆவியானவர் பேசுவீரார். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. நாளே உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை மூலியமாய் நம்மோடு பேசி நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்மளை சரி செய்ய தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை நம்ம வெளிப்படுத்துவோம். இந்த நாளில் நமக்காக கொடுத்த வார்த்தை அல்லேலூயா. யோசுவா 23ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா நம்ம தேவனிடத்துல முழுமையான அன்பு கூறுவது இல்லையா. நம்ம ஆத்துமாக்கள் வெளியே செல்கிறதா, அதாவது நம்ம தேவனிடத்துல தான் இருப்போம், ஆனா நம்ம ஆத்மா வேற எதையாவது நேசிக்கிறது, தேவனிடத்துல உண்மையா நேசிக்கல. ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறும்படி சொல்றாரு. ஆனா நம்ம முழு ஆத்மா முழு பலம்லாம் நம்ம தேவனிடத்துல அன்பு கூறல, வேற ஏதோ ஒரு இடத்துல அன்பு கூறுகிறோம். வேற ஏதோ ஒரு இடம் என்றால் வேற நமக்கு பிடித்தமான இடம், பிடித்தமான இடங்கள். சில பேர் பணத்து மேல ஆசை கூறுவார்கள், சில பேர் ஈச்சன் மேல ஆசை கூறுவார்கள், சில பேர் பொருள் மேல ஆசை கூறுவார்கள், சில பேர் தேவைகளை குறித்து ஆசையா அது மேல நோக்கமாய் அன்பு கூறுவார்கள். அப்படி என்று சொல்லப்படுகிறது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் தேவன் மேல அன்பு கூறும்படி. ஏன்னா தேவன் மேல நம்ம அன்பு சரியாக கூறுவதில்லை, தேவன் மேல சரியான அன்பு நம்ம வைக்கவில்லை அப்படி என்று ஆண்டவர் சொல்றார். இன்னொரு வசனமும் நமக்கு சொல்லப்படுகிறது. அதே யோவான் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 42வது வசனம் சொல்லுது, உங்களில் உங்கள் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கின்றேன். நமக்குள்ள தேவ அன்பு இல்லை என்று அறிந்திருக்கிறாராம் தேவன். நமக்குள்ள தேவனுடைய அன்பு இல்லை. இல்லையா? அப்ப தேவனுடைய அன்புனா என்ன? தேவன் மேல நம்ம அன்பு வைக்கிற அன்பு நிலையான அன்பு இல்லை, அது உண்மையான அன்பு இல்லை அப்படின்னு சொல்ற. நம்ம ஆலயத்துக்கு போகும்போது மட்டும்தான் தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அன்பா இருக்கிற மாதிரி நடந்து கொள்ளும், தன்னை மறந்து நம்ம துதிக்கிற மாதிரி இருக்கிறோம். அப்புறம் மீதி நேரத்துல எல்லாம் அந்த வாரத்துல ஒரு நாள் இல்லையா, அந்த 3 மணி நேரம் தான் தேவனை சில பேர், அதுவும் தேவனை சில பேர் அது கூட இல்லை அல்லேலூயா. மீதி இருக்கிற அந்த 7 நாட்களும் தேவன் மேல நம்ம அன்பு செலுத்துவதே இல்லை. நம்முடைய காரியங்களா, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய போராட்டம் இதை நினைத்து கொண்டே தேவனை மறந்து விடுகிறோம். அவரை நாம் சரியான அன்பு கூறுவதில்லை. அதனால தான் சொல்றோம், யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 42வது வசனம் சொல்றது, உங்கள் தேவ அன்பு இல்லை என்று உங்களை நான் அறிந்திருக்கின்றேன். அதுக்கு மேல நம்ம யோசுவா புஸ்தகத்துல பதிச்சோம், அவர் அதுல சொல்லப்படுகிறது, ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா நீங்கள் கர்த்தர் மேல் அன்பு கூறாதபடி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள் என்று நம்ம சொல்லப்படுகிறது. ஏன் இந்த வார்த்தை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்னா, நம்ம தேவன் மேல அன்பு கூறுவது உண்மையான அன்பு கூறுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம தேவன் மேல உண்மையான அன்பு கூறினா தான் பிறர் மேல நமக்கு உண்மையான அன்பு இருக்கும்.
அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எடுத்துக்கோ, நம்ம மற்றவங்க மேல அன்பு பிரிய வைக்கிறோன்னா, அவங்க நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாவோ, அவங்க மூலியமா நமக்கு ஒரு நல்லது நடந்தா தான் அவங்க மேல உண்மையான அன்பு வைக்கிறோம். உண்மையா நம்ம அவங்கள அன்பா நேசிக்கிற மாதிரி நடிக்கிறோம், அவங்கள அன்பா அன்பா காட்டிக்கிற மாதிரி நடிக்கிறோம். ஆனா உண்மையான அன்பு இருப்பதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் கொடுப்பதனால, அவர் நமக்காக எதையோ செய்வதனால தான் அவங்க மேல நம்ம அன்பா இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். இல்லைன்னா அந்த அன்பு நமக்குள்ள இருக்காது. நீங்க நிறைய ஒருத்தர் கஷ்டப்பட்டு நம்ம இடத்துல வருவாங்க, என் இடத்துல ஒண்ணுமே இல்லப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா, எனக்கு கஷ்டமா இருக்கணும். நம்ம அன்பு கூர்ந்து நம்மளால அந்த ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம மனசு வச்சா அதை சரி செய்ய முடியும். ஏன்னா அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனா நமக்கு ரொம்ப சின்ன விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் பசி எடுக்குதுன்னு சொல்றாரு, அவருக்கு அந்த பசியான ஒரு விஷயம் ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். என்ன இப்ப அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னு கேட்டா அந்த பசியை அவங்களுக்கால போக்க முடியாது, அதுக்கான தேவையான காசு இருக்காது. ஆனா நமக்கு 100 ரூபாய் கொடுத்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது நமக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அந்த சின்ன விஷயம் நம்ம அன்பு அவர் மேல வைத்தாதான், ஐயோ நம்மள போல ஒரு மனிதன் தானே, அவர் பசியா இருக்கிறாரு, நம்மளால அந்த 100 ரூபாய் செலவு பண்ணி அவங்களுக்கு அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமேன்ற அன்பு இருந்தா தான் அதை நம்மளால செய்ய முடியும். அது நமக்கு ரொம்ப சின்ன விஷயம். ஒரு 100 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சின்ன விஷயம். ஆனா அந்த பசியா இருக்கிறவருக்கு அந்த பசியான ஒரு விஷயம் பெரிய விஷயமா இருக்கும். அல்லேலூயா. அந்த சின்ன விஷயம் கூட நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா நமக்குள்ள தேவ அன்பு இல்ல. அல்லேலூயா. நமக்குள்ள தேவ அன்பு இருந்தா தேவனுடைய வார்த்தையின்படி கை கொண்டு நம்ம அன்பாய் பிறருக்கு செய்வோம். அதனால தேவ அன்பு இல்லாத காரணத்தினால தான் நம்ம அதை விட்டு, நமக்கு என்னப்பா, நம்ம விலகி போலாம், நம்ம இஷ்டத்தை, நமக்கு தேவையில்லாத விஷயம் இது, நமக்கு ஏன் அப்படின்னு நினைப்போம். நம்ம ஒரு சாதாரண ஒரு விஷயத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேளை சாப்பாடு, அதுலயே ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்க நமக்கு ஆண்டவர் தாளந்து கொடுத்துக்கிறார், அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறார், அது தேவைகள் நம்மளுக்கு கொடுத்துக்கிறார். ஆனா அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட நம்ம வாங்கி கொடுக்காத போறோம். காரணம் என்ன கேட்டா, நம்ம தேவன் மேல இருக்கிற அன்பு இல்ல, பிறர் மேல இருக்கிற அன்பு இல்ல. ஆண்டவர் சொல்றார், உன்னை நேசிக்கிற மாதிரி பிறரையும் நேசி. அந்த அன்பு நம்ம கிட்ட இல்லாத போன காரணத்தினாலதான் நம்ம பிறருக்கு அந்த ஹெல்ப் பண்ண முடியல. நமக்குள்ள யாராவது ஒருத்தர் நம்மள எப்படி சொல்லலாம், நம்மள குறை சொல்லிட்டாவோ, நம்மள ஏதாவது திட்டாவோ, நமக்குள்ள ஒரு வைராகம், அவங்க மேல பயங்கரமான ஒரு கோபம் வரும். தேவையில்லாத வார்த்தை கொண்டு நம்ம பேசுவோம். காரணம் என்னன்னா அன்பில். ஆனா தேவன் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். நம்ம பிதா நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்ம மேல அன்பு வைத்ததுனால தான் ஆண்டவர் படைக்கும் போதே சகலத்தையும் படைத்து, முதல்ல மனிதனை படைத்து இதெல்லாம் நீங்க செய்யும்பான்னு சொல்லி நம்ம செய்ய சொல்லல, எல்லாத்தையும் படைத்து கடைசியில மனுஷனை படைத்து மனுஷனை கொண்டு வந்து இதெல்லாம் நீ ஆளுகை செய், இதெல்லாம் உனக்கு கீழ்ப்படிந்து நடக்கட்டும், இதெல்லாம் நீ பயன்படுத்தி கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் கடைசியா நம்ம படைத்து, அவர் படைத்தது எல்லாத்தையும் நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம ஆதாம கையில கொடுத்தார். அப்போ அது மாத்திரம் இல்ல, ஆதாம கையில கொடுத்தது மாத்திரம் இல்ல, அவர் படைத்ததெல்லாம் கொண்டு வந்து நீ என்ன பேரு வைக்கிறியோ அதுவே பேர் ஆகட்டும் சொல்லி ஆதாம கையில கொடுத்து அதுக்கு பேரை வைக்கிறார். அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாத்தீங்களா. ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்தினால்தான் அவர் படைத்ததெல்லாம் கொண்டு வந்து ஆதாம கையில கொடுத்து அவர் என்ன பேர் வைத்தாரோ அதுவே பேர் ஆயிற்று என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நம்ம மேல வைத்த அன்பு உண்மையான அன்பு. எல்லார் மேலயும், சகல ஜனங்கள், இந்த பூமியில படைத்த எல்லார் மேலயும் அவர் அன்பு வைத்திருக்கிறார். அது படைக்கும் போதே. அல்லேலூயா. பின்பும் அவர் பூமி ஃபுல்லா பாவங்கள் நிறைந்திருக்கும் போது, அல்லேலூயா, இந்த பாவங்கள் நிறைந்திருக்கும் போது, ஐயோ நம்ம பிள்ளைகள், நாம் படைத்த பிள்ளைகள் பாவத்தில் இருக்கிறார்களே, சாபத்தில் இருக்கிறார்கள் என்று அவர் மோசை கொண்டு ஒரு கற்பலைகளை எழுதினார். அல்லேலூயா. நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு பலியிடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க நம்ம மேல எவ்வளவு இரக்கம். நீங்க கொஞ்சம் வசதியானவர்கள்லாம் ஆடு இடலாம், மாடு இடலாம். ரொம்ப முடியாதவர்கள் புறாவை கொண்டு வந்து இடுங்க. ஏன்னா நம்ம மேல தேவன் முடியாதவர்கள் கஷ்டப்படக்கூடாது சொல்லி புறாவை கொண்டு வந்து பலியிடுங்கன்னு சொல்லி நம்ம மேல பிரியமா இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதை காட்டிலும் அதுவும் சில நாட்கள் சென்ற பின்பு ஆண்டவர் இதெல்லாம் முடியல, நம்ம மனிதருக்கு முழுமையான பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும், தன்னையே இந்த பூமிக்கு வந்து நமக்காக, நம்ம பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நாம் முன்னோர்கள் செய்த பாவங்கள், நாம் செய்த பாவங்களுக்காக என் தேவனாய் கர்த்தர் நமக்காக சிலுவையில பலியாகி நம் மேல வைத்திருக்கிற அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அதுதான் உண்மையான அன்பு. தனக்காக, நமக்காக அல்ல, அவருக்காக பண்ணல, நமக்காக, நமக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்காக, நம்ம முன்னோர்களுக்காக, இன்னும் நம்ம சங்கதிகளுக்காக அவர் நமக்காக சிலுவையில எப்படி சாதாரணமா பலியாகல, ரத்தம் சிந்தி
இல்லையா, மாம்சத்தை பிக்க கொடுத்து அவமானப்பட்டு நமக்காக, நம்ம மேல இருக்கிற அன்புக்காக அவர் பலியானார். இல்லையா, நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா நாம அவர் மேல அன்பு வைத்திருக்கிறோமா? இல்லையே, அன்பு வைப்பதில்லை. நம்ம அன்பு வைத்த மாதிரி இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவாகிய நாம், கிறிஸ்துவுக்கான இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். நாம கிறிஸ்துவாக இருக்கிறோம், ஆனா தேவன் மேல அன்பு இல்லாதவர்களா இருக்கிறோம். நம்ம ஆலயத்துக்கு போறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆனா தேவன் மேல முழுமையான அன்பு இல்லை. நம்ம கிட்ட முழுமையான அன்பு இருந்தா அவர் என்ன சொல்றாரோ அதபடி நடந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அதுக்கான ஒரு வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லப்படுகிறது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறு கடவோம். அவர் சொல்றாரு, வசனத்தினால, நீ வசனத்தை படிச்சு வசனத்தை நீங்க மனப்பாடமா வைத்து, யார் கேட்டா டக்கு டக்குன்னு மனப்பாடமா வசனத்தை சொல்லுவாங்க. அதனால நீங்க என் மேல அன்பு கூறல, இல்லையா? உங்க நாவலால நம்ம அறிக்கிடுகிறோம், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், அதை செய்தார், நான் தேவன் மேல அன்பு கூறுறேன், தேவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், தேவனை எனக்கு அதை செய்தார். நம்ம சாட்சிகளை நிறைய சொல்லுவோம், என் தேவன் அற்புதம் செய்தார், எனக்கு விடுதலை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். உங்க நாவினால நீங்க அறிக்கை செய்றீங்களே, அது அன்பு இல்ல. வார்த்தை தெளிவா சொல்லுது, கிரியினாலும் உண்மையினாலும் நீங்கள் அன்பு கூற வேண்டும். கிரியைகள் தேவனுடைய, எப்படி அவர் கிரியை செய்து நமக்காக அவர் பலியாகி நம்ம மேல அவர் கிரியை செய்து நம்ம மேல அன்பு கூர்ந்தார் இல்லைங்களா? நமக்காக எல்லாத்தையும் படைத்து, இதை நீ எல்லாத்தையும் ஆளுகை செய்து நம்ம கிட்ட கொடுத்து நம்ம மேல அன்பு கூர்ந்தார் இல்லையா? அதே போல அன்பு நாமும் நம்முடைய கிரியினால அவருக்கு அன்பு கூறும்படி செய்யணுமா? அல்ல, உண்மையினாலும் கிரிகளினாலும். நீ வசனத்தை சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வசனத்தை படிச்சு மனப்பாடமா நீ ஒப்பிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல, வசனத்தை படிப்பது ரொம்ப நல்லது. ஆனா வேதம் சொல்லுகிறது வசனத்தை படிப்பதனால அல்ல, கிரிகளினால. உன் நாவினால அறிக்கை பண்றதும் வேஸ்ட். நீ நாவினால என் இயேசு கிறிஸ்து அப்படி இப்படி சொல்றதுனால வேஸ்ட். கிரிகளினால நீ கிரிகை வெளிப்படணும், தேவனுடைய கிரிகள் உனக்குள்ள வெளிப்படணும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இல்லையா? அப்போ நம்ம உண்மையா இருதயத்துல முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, கிரிகளோடு தேவன் மேல அன்பு கூறணும். என் நேரம் உனக்குள்ள தேவ அன்பு இருந்தாலே உனக்குள்ள இருக்கிற செயல்பாடுகள் மாறும், உன் எண்ணங்கள் மாறும், உனக்குள்ள தாழ்மை இருக்கும், உனக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கும். அல்லேலூயா. நீ யார் என்ன சொன்னாலும் உனக்குள்ள சகிக்கிற தன்மை வரும். ஏன்னா தேவன் சகிக்கிற தன்மை இருந்து நம்ம மேல அன்பு கூர்னால. அவரு நமக்காக ரத்த சிந்தி சிலுவையில பலியாகிறாரு. ஆனா ஜனங்க அவர் துணியெல்லாம் உருவி அவர் அசிங்கப்படுத்தி அவரை அடிக்கிறாங்க, அவர் அவமானமா பேசுறாங்க. ஆண்டவர் அவர் நம்ம மேல அன்பு கூர்னால பிதாவிடத்துல சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவர்களை அறியாம செய்யறாங்கப்பா, இவங்களை மன்னிங்க. அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வெளிப்படுத்துறாரு பாருங்க. அவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, இவ்வளவு பண்ணியும் நம்ம இவ்வளவு பண்றோம் அவருக்கு, ஆனா ஆண்டவர் நம்ம மேல வைத்துக்கிற அன்புல சொல்றாரு, அப்பா அவங்கள மன்னிங்க, ஒண்ணும் செஞ்சிடாதீங்க அப்பா, அவங்க அறியாம செய்யறாங்க, ஒரு நாள் என்னை அறிந்து கொள்வாங்க, ஏன்னா நான் அவங்களுக்காக தான் பலியாருன்னு ஒரு நாள் அறிந்து கொள்வார்கள் என்று பிதாவிடத்துல முறையிடுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம மேல வைத்த அன்பு அளவில்லாத அன்பு. அல்லேலூயா. இதுவரையிலும் நம்ம மேல அவர் வைத்திருக்கிற அன்பு அளவில்லாத அன்பு. ஆனா நாமும் அவர் மேல உண்மையான அன்பு வைத்திருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் நம்மளோட பேசுகிறார், என்னோட பேசுகிறார். என் மனம் இதை படிக்கும் போது, தியானிக்கும் போது என் மனம் உடைந்து போனது. இப்ப பேசும்போது என் கண்கள் கலங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா தேவன் நம்ம மேல அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். நம்ம அன்பா இருக்கிற மாதிரி நடித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையான அன்பு நமக்குள்ள இல்லை. நம்ம குடும்பத்து மேல சரி, உதாரணத்துக்கு சொல்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குடும்பத்தை நான் தேவனுடைய அன்பு குறித்து தான் எடுத்தேன், மனுஷனுடைய அன்பு குறித்து எடுக்கல. ஆனா ஒரு விஷயம் ஆண்டவர் வெளிப்படுத்தினால உங்களுக்கு சொல்றேன். நம்ம குடும்பத்துல கூட சரிங்க, நம்ம பிள்ளை மேல அன்பு இல்லை, நம்ம மனைவி மேல ஒரு அன்பு இல்லை, கணவர் மேல அன்பு இல்லை. அன்பில்லாத காரணத்தினாலதான் நமக்குள்ள மன கசப்புகள் உண்டாகுது, மன போராட்டங்கள் உண்டாகுது, வேதனை துன்பங்கள் உண்டாகுது, சண்டைகள் உண்டாகுது. காரணம் என்னன்னா, ஒருவர் மேல ஒருவர் அன்பு இல்லை. ஆனால் தான் ஆண்டவர் நமக்கு சொல்றார், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஏன்னா நீ உன்னிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறோ அதே போல உன்னை நம்பி வந்திருக்கிற உன் மனைவிடத்திலும் உன்னோடு வாழ்க்கை செய்கிற உன் கணவரிடத்தில் நீங்க அன்பு கூறும் போது உங்களுக்குள்ள ஒரு அந்நிய ஐக்கியம் உண்டாகும்.
அல்லையா? நமக்குள்ள அன்பு இல்லை. அவங்க கோவப்படும் போது நாமளும் எதிர்த்து நின்னு அவங்கள கோவப்படுறோம், அடிக்கிறோம். அதனால நமக்கு அந்த அன்பு இல்லாத போன காரணத்தால் தான் நமக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டாகுது. நம்ம குடும்பத்துல கூட நீங்க அன்பா இருங்க. அவங்க கோவப்பட்டாலும் நீங்க விட்டு கொடுங்க. ஒரு நாள் அவங்க கோவப்பட்டா நீங்க அன்பா இருங்க. மறுநாள் கோவப்பட்டு அன்பா இருங்க. அதுக்கப்புறமா அவங்க கோவப்பட்டு நீங்க அன்பா இருங்க. அவங்க மனம் உடைவாங்க. நம்ம இவ்ளோ பேசுறோம், இவ்ளோ அசிங்கம் பேசுறோம். அவர் நம்மகிட்ட அன்பா இருக்கிறாரு. நம்மோட அன்பா பேசுறாரு. அவர் கீழ்ப்படிந்து நடந்து கொள்கிறாரு. அந்த மனைவி கீழ்ப்படிந்து நடந்து கொள்கிறத அந்த அன்பு அவங்களுக்குள்ள வந்த பிறகு தன்னை அவங்க வெறுத்து திருப்பி உங்ககிட்ட முழுமையான அன்பு காட்டுவாங்க. உங்களுக்குள்ள சண்டையே வராது என்று நான் சொல்றேன். அல்லேலூயா. அப்ப அன்பு இருந்தா நமக்குள்ள பிரச்சனைகள் வராதுங்க. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்றாரு. பாரு படிங்க. 1 பேதுரு 4:8 சொல்றாரு. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு ஊக்கமான அன்பாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். நம்ம எல்லாவற்றுக்கும் மேலானதான் அன்பு. எல்லாவற்றுக்கும் மேலான அன்பு. ஒருவர் மேல ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இதுதாங்க நம்முடைய தேவன் நம்ம கொடுத்த வார்த்தை. நீங்க அன்பா இருந்தாலே உங்க பாவங்கள் மூடப்படும். இது அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னத்தான் கோவப்பட்டு உங்க மனைவி மேல ஒரு கோவப்பட்டு நீங்க அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, என்ன கசப்பான ஒரு வார்த்தையை பேசுறீங்க. ஆனா அது ஆயிட்ட பிறகு நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்க அன்பா இருக்கும்போது அவங்க திருப்பி நம்ம கனவு தெரியாம பேசிட்டா சொல்லி அந்த பாவங்களை மன்னித்து உங்களை திருப்பி உங்களுக்குள்ள பழையபடி அன்புக்குள்ள வருவாங்க. உங்க கணவர் உங்களுக்குள்ள அன்புக்குள்ள வருவார். அதுதான் சொல்றேன். அதெல்லாம் மூடப்படும். நீங்க அன்பு காட்டும் போது உங்க பாவங்கள் மூடப்படும். அல்லேலூயா. நம்மாலே நம்ம பிள்ளைகள் நம்ம ஒரு வாட்டி அடிச்சாலும் திருப்பி நம்ம அப்பான்னு கூடும்போது நமக்குள்ள ஒரு அந்த ஏக்கம் வருது இல்லையா? அம்மான்னு கூடும்போது நம்ம ஏக்கம் வருது இல்லையா? அந்த ஏக்கத்தினால நம்ம பிள்ளைகள் அவங்க என்ன செய்தாலும் அது மறந்து அவங்களை கட்டிப்பிச்சு நம்ம முத்த கொடுக்குது இல்லையா? அவங்க பாவங்கள் அப்பவே மூடப்படுது இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்றார். நீங்க அன்பு கூறும்போது உங்க பாவங்கள் எப்பேற்பட்ட பாவங்களா இருந்தாலும் அது மூடப்படும். அந்த அன்பு கிரி உள்ளதா இருக்கணும். அந்த நேரத்துக்கு அன்பான இருக்கக்கூடாது. தேவைக்கான அன்பா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு அந்த அன்பு நிலையா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அன்பு குறித்து நிறைய வார்த்தைகள், இப்ப தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போனாலும் அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகாது அப்படின்னு நம்ம வசனத்தெல்லாம் படிக்கும். தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகுமா அப்படின்னா தீர்க்க தரிசனம் முழுமையா ஒழிந்து போகாது. நம்ம வசனத்தை சரியா புரிந்துக்கணும். அதுல ஆண்டவர் சொல்றாரு நம்ம அந்நிய பாஷையில நிரம்பும் போது தான் தீர்க்க தரிசன வார்த்தைகள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அதை விட்டுடுவாங்க. அப்போ அது ஒழிந்துடும். திருப்பி எப்போ நம்ம அந்நிய பாஷையில நிரம்புறமோ தேவனிடத்துல சபத்துல நிறுத்திருக்கும், அப்பதான் அந்த அந்நிய பாஷை வரும். அப்ப வரும், திருப்பி ஒழிந்து போகும், திருப்பி வரும், ஒழிந்து போகும். ஆனா அன்பு ஒழிந்து போகக்கூடாது. எப்பவுமே நிலைத்து இருக்கணும். நம்ம மனைவி மேல நம்ம வைத்திருக்கிற அன்பு எப்பவுமே நிலைத்திருந்தா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். கணவர் மேல வைத்திருக்கிற அன்பு எப்போதோ நிலைத்திருந்தா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அது ஒரு வாட்டி ஒழிந்து போச்சுன்னா அந்த குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அது எப்படி சொல்லணும்னா டைவர்ஸ் வரையும் சண்டை எப்பவுமே நிம்மதி இல்லாத போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதுக்குதான் உங்களை அன்பு கூறும்படி சொல்றார். அல்லையா? இந்த வார்த்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்னார். ஆனா தேவனுடைய அன்பு குறித்து தான் இந்த வசனங்களை நான் எடுத்தேன். இல்லையா? கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப தேவன் மேல நம்ம அன்பு கூறும்போது நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். இல்லையா? கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. யாத்திராகமம் புஸ்தகம் 20:6 அதுல சொல்லப்படுகிறது வசனம் தெளிவாக படிக்கிறேன் பாருங்க. எனக்கு சரியா படிக்க வராது. எதனா எழுத்து பிழையா இருந்தா மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூறுவது என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கின்றேன். அல்லேலியா. அவர் சொல்றாரு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளும். அல்லேலியா. படிக்கிறதுனால அதை கை கொண்டு நடக்கும் போது அவர் என்ன பண்றாரு? 1000 தலைமுறை வரையும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறாராம் தேவன். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் நீங்க அன்பு கூர்ந்து அவர் பைபிளுடைய வசனங்களை நீ கை கொண்டு நடக்கும் போது, படிக்கும் போது அல்ல, படித்து விட்டு விடும்போது அல்ல, அதை படித்து விட்டு அதன்படி நீங்க நடந்து கொள்ளும் போது, அல்லேலூயா, அதை கை கொண்டு நீங்க நடக்கும் போது கர்த்தர் சொல்றார் 1000 தலைமுறை வரலையும் ஆண்டவர் இரக்கம் செய்கிறவராக குடும்ப அவருடைய அந்த குடும்பத்துக்கு இரக்கம் இதே வேதத்துல இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா தாவீது மேல தேவன் அவர் மேல இரக்கம் செய்கிறார். தாவீது ராஜாவாகிறார். அவர் பாவங்கள்லாம் செய்கிறார். ஆனாலும் தேவனுக்கு பயந்து உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, எப்போதும் தலைமுறையா உங்களுடைய வம்சத்திலிருந்து தான் ராஜா இருப்போம் சொல்லி வாக்குவம் பண்றாரு. அதுக்கப்புறம் தாவீதை குறித்து சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் உண்மை உள்ளவன் சொல்லி தாவீதை பத்தி அவர் வாக்கு பண்றாரு. தாவீதுக்கு கொடுத்த வாக்குனால அவர் பிள்ளைகள் சாலோம் என்ன பண்ணாரு?
அல்லேலூயா. தேவனுக்கு எதிரா நின்னார், இச்சையில விழுந்தார், விக்கிரகத்தை வழங்கினார். ஆனா தேவன் நம்ம தாவீது கொடுத்த வாக்கு தத்தத்தினால அவர் தலைமுறை அப்படியே அவர் பிள்ளைகள் ஆஷா ஒருவர், அப்புறம் 2-3 பேர் தான் நீங்க தேவனுக்கு தாவீது போல நடந்தார்கள். மீதி பேரெல்லாம் தாவீது போலே நடக்கல. அவர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா விக்கிரத்துக்கு ஏற்றவர்களா இருந்தார்கள். ஆனா தேவன் தாவீது கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற அவர் பிள்ளைகள் 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 பிள்ளைகளை ராஜா ஆக்கி கொண்டே வந்தார் தேவன். அதுதான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதாவது 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வராய் இருக்கிறார். ஆனா தாவீதுக்கு கொடுத்த வாக்குனால அவர் பிள்ளைகள் தப்பு செய்தாலும் தேவன் என் தாவீது என் பிள்ளைக்கு நான் வாக்கு கொடுத்தனேன் என்று சொல்லி இரக்கமனதாய் அவர் பிள்ளைகளை ராஜாக்கி கொண்டே வந்தார். அவர் தான் நம் தேவன். அவர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ள தேவன். அதே போல நாமளும் தேவனிடத்தில் அன்பு செய்யணும். நீங்க அன்பு கூறும் போது தேவன் 1000 தலைமுறை உன் பிள்ளைகளை, உன்ன மாத்திரம் இல்ல, உன் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவளுக்கு இரக்கம் செய்யற தேவன், அவர் தப்பு செய்தாலும் அவளுக்கு இரக்கம் செய்யற தேவனா இருக்கிறார் என்று வேதத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதே நம்ம வசனத்துக்கு கடந்து போவோம். உபாகம் 30:20 சொல்லப்படுகிறது, கர்த்தர் உன் பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசு உள்ளவராய் என்றார். அவர் தீர்க்க ஆயுசு உள்ளவராய் இருக்கிறார். நீங்க ஆண்டவரிடத்துல நமக்கு ஆபிரகாம், நம்மலாம் ஆபிரகாம் குமாரன் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. யார் யார் விசுவாசத்துக்குள்ள தேவனை ஏற்றுக்கொள்கிறாரோ, யார் யார் விசுவாசத்துக்குள்ள நிலைத்திருக்கிறாரோ அவர்களெல்லாம் ஆபிரகாம் குமாரன் என்று வேதத்துல சொல்லப்படுது. அப்ப ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோப்புக்கும் அவர் வாக்கு பண்ண அந்த தேசத்துல நம்ம எல்லாம் இருப்போம். ஏன்னா நம்ம அவர் ஏற்றுக்கொள்வதனால அவர் சங்கதி எப்படி ஆசீர்வதிப்புன்னு சொன்னாரோ அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பேன் என்று சொல்றார். அது மாத்திரம் இல்ல, அவரே உனக்கு ஜீவன், அவர் தான் நமக்கு ஜீவன். அது மட்டும் தீர்க்க ஆயுசானவர், அவர் நமக்குள்ள தீர்க்க ஆயுசானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், தேவனை நம்ம அன்பு கூறும் போது அவர் முதல்ல படிச்சோம் 1000 தலைமுறை வரும் அவர் இரக்கம் செய்வராயிருக்கிறார். 2வது சொல்றாரு, நமக்கு ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோப்புக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் மேல அன்பு கூறும் போது நம்ம மேல நிறைவேற்றுவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் மேல நம்ம அன்பு கூர்ந்தா ஆசீர்வாதம் நமக்குள்ள கடந்து வரும். முழுமையான அன்பு, கிரியை உள்ள அன்பா இருக்கணும் என்று தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம சங்கீதம் 145 சங்கீதம் 20வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கரை யாவரையும் அழிப்பார். அல்லேலூயா. நம் தேவனாய் கர்த்தர் தம்மில் அன்பு கூறுற, கர்த்தர் மேல யார் யார் அன்பு கூறுறார்களோ அவர் எல்லாரையும் காப்பாற்றுகிற தேவன். நீங்க கர்த்தர் மேல அன்பு கூர்ந்தாலே உங்க கடப்பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவார், உங்க வியாதியிலிருந்து காப்பாற்றுவார், உங்க போராட்டத்திலிருந்து காப்பாற்றுவார், உங்க தரித்திரத்திலிருந்து அவர் காப்பாற்றி உங்களை செல்வானாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லாத்திலையும் உங்களை காப்பாற்றி உங்கள் துன்மார்க்கரை நீ அவங்களை அழிக்கணும்னு நினைக்கவே தேவையில்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரா, அவர்களை எல்லாரும் அழித்து போடுவாராம். அல்லேலூயா. உங்க துன்மார்க்கெல்லாம் தேவன் அழித்து போடுவார். அல்லேலூயா. நாம் என்ன பண்ணா தேவன் மேல முழுமையான அன்பு கூறணும். முழுமையான தேவனிடத்துல நீங்க அன்பு கூறும் போது தேவன் உங்களை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துங்க, புறஜாதியா இருக்கிற நம்ம புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம பேர் கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அப்போ கர்த்தர் நம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர்கள் யாவரையும் அழிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்ம தேவர் மேல அன்பு கூறணும். தேவனை, அதாவது கிரி உள்ள அன்பாய், அல்லேலூயா, கிரி உள்ள அன்பாய் நம்ம தேவனிடத்தில் இருக்கும்போது என் தேவனா கர்த்தர் உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 7ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை சொல்லப்படுது, ஆதலால் நான் எனக்கு சொல்கின்றேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுகிறான் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்ம இந்த வசனத்தை நம்ம படிச்சிருப்போம்.
ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சகோதரி பாவங்களை செய்யற சகோதரி தேவனிடத்துல அன்பு அழுது தன் முடிகளால அவர் கால்களை தொட்டு அந்த ஆண்டவர் தளத்தில் தைலம் ஊத்தி அவர் அபிஷேகம் பண்ணி அவர் காலை துடைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவள் உண்மையாகவே அன்பு கூறுகிறார், இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. நீங்க உண்மையாய் அன்பு கூறும்போது உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, நீங்க கொஞ்சமா அன்பு கூர்ந்தா கொஞ்சமான பாவங்களை மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், உண்மையான அன்பு, கிரியுள்ள அன்பு, நம்ம தேவனிடத்துல அன்பு கூறும் போது நம்ம பாவங்கள் எல்லாம் முழுமையாய் மன்னிக்கிறது. ஏன்னா மனிதன் என்றாலே பாவத்துக்குரியவர்கள். நம்மெல்லாம் மனிதர்கள் பாவம் செய்கள். நம்ம பாவம் செய்யல உண்மையா இருக்குன்னு சொன்னா தேவனை நம்ம எதிர்த்து நிற்கிறோம் என்று அர்த்தம். ஒரு வார்த்தை நம்ம இருதயத்துல இருக்காதாம். நம்மளாம் மனிதர்கள் பாவம் செய்கிற மனிதரா இருக்கிறோம். நம்ம பாவங்களை அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். முழுமையான அன்பு கூறும்போது, உண்மையான அன்பு, கிரியுள்ள அன்பு கூறும்போது தேவனா கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ தேவனிடத்துல உண்மையான அன்பு கூறுங்க. அல்லேலூயா. உண்மையான நீங்க அன்பு கூறும்போது ஆண்டவர் உங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். முதலாவது நான் சொன்னேன், அவர் 1000 தலைமுறை ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறார். நீங்க அன்பு கூறும். இரண்டாவது சொன்னேன், ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுக்க பார்க்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். மூன்றாவது சொன்னேன், கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு அவர் காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். நான்காவது சொன்னேன், அதாவது நம்ம பாவங்கள், நம்ம உண்மையா அன்பு கூறும்போது நம்ம பாவங்களை அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்படுது, தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர் யாரோ அவங்க தேவனால் அறியப்படுகிறார்கள், தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அப்ப தேவனிடத்தில் நீங்க அன்பு, உண்மையா கிரியுள்ள அன்பு கூறும்போதுதான் தேவனிடத்துல நீங்க தெரியப்படுத்திக் கொள்கிறீர்கள். உதாரணத்துக்கு நான் முழுமையா அன்பு கூறும்போது ஆண்டவர் சொல்றார், இந்த பாஸ்டர் ஞானவேல் என்னுடைய பிள்ளை முழுமையா அன்பு கூறுறான், உண்மையா அவன் என்னை துதிக்கிறான், உண்மையா ஆராதிக்கிறான், எப்போதும் என் சிந்தைக்குள்ளே இருக்கிறான், வேதங்களை நான் சொல்றதுதான் பிரசங்கிக்கிறான், அவன் என் மகன் என்று தேவன் அவர் நம்ம மேல தெரிந்து கொள்ளுவராய் இருக்கிறார். காரணம் என்ன கேட்டா, நம் முழுமையான அன்பு கூறும்போது, இல்லையா, உண்மையான அன்பு கூர்ந்தா தான் தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம அன்பு கூறுறதுனாலதான் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்வார். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனிடத்துல உண்மையான அன்பு. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். உண்மையான அன்பு யார் தேவனிடத்துல கூறுறார்களோ 3 மாசம் நீங்க உண்மையா இருந்து பாருங்க, ஜாஸ்தி கூட தேவையில்லை, ஒரு 3 மாசம் தேவனிடத்துல உண்மையான அன்பு செலுத்தி பாருங்க. 3 மாசத்துல உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகும், உங்களுடைய இருதயத்துல ஒரு தெளிவு உண்டாகும். அல்லேலியா. உங்க குடும்பத்துல ஒரு மலர்ச்சி உண்டாகும். அல்லேலியா. உங்க வீட்டுல உன்னை சுற்றி ஒரு அற்புதம் அடையாளங்கள் நடக்கும். தேவன் அப்பேற்பட்டவர். நீ முழுமையா அன்பு கூறும்போது என் தேவன கர்த்தர் உனக்குள்ள வந்துடுவார். அல்லேலூயா. நீ முழுமையா அன்பு, அவரிடத்துல கிரியுள்ள அன்பா இருக்கும்போது, உண்மையுள்ள அன்பா இருக்கும்போது, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழுமையாய் அவர் அன்பு கூறும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வந்துடுவாருங்க. எல்லாமே மாறும். நீங்க எனக்கு ஆண்டவர் அதை செய்யறார், இதை செய்யறார், எனக்கு அதை பண்ணுவார் நீங்க சொல்ல தேவையில்ல. பாக்குறவங்க ஆண்டவர் அவருக்குள்ள இருக்கிறாருப்பா. முழுமையான அன்பு கூர்ந்தனால தேவன் அவருக்குள்ள செயல்படுறார். அவர் போகிற இடம்லாம் அற்புதம் நடக்கிறது. அவர் பேசும்போது சமாதானம் உண்டாகுது. அவர் பார்வையில ஒரு தெளிவு கிடைக்குதுப்பா என்று மற்றவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். நாம சாட்சி சொல்லாம நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்பவே மறந்து போன புதிய ஏற்பாட்டுல சொன்னேன், குறுநெல்லி. அல்லேலூயா. குறுநெல்லி குறித்து தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அல்லேலூயா. குறுநெல்லி அவர் தேவனை அறியாத ஒரு மனிதன். அல்லேலூயா. அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது. தேவ தூதர் இறங்கி உன் ஜபம் கேட்கப்பட்டது சொல்ற. ஏன் அப்படி சொன்னார் கேட்டீங்கன்னா, அவர் தன்னுடைய அல்லேலூயா வேதங்களின் படி கை கொண்டதுனால அவர் தேவ தூதர் கீழே சொல்றாரு, ஏம்பா உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மம் எல்லாம் அங்க தேவ சமூகத்தில் எட்டப்பட்டது. அப்படின்னா அவர் ஜபம் பண்றதுக்கு முன்னாடியே தேவனுடைய கைப்பலைகளை, அதாவது வசனத்தை கை கொண்டு தேவன் சொன்னபடி அவரால் முடிஞ்ச ஏற்புகள், தான தர்மங்கள், மற்றவர்கள் நல்லது செய்யற எண்ணங்கள் அவருக்குள்ள வந்தோடனே கிரியை உள்ளவரெல்லாம் ஆகிறார் அவர்.
அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைப்படி கிரியை உள்ளவரா ஆனதுனால குறுநெலி செபிக்கும் போது தேவ தூதரை இறங்கி வந்து அவரிடத்துல பேசுகிறார். அம்பா, உன் ஜபம் கேட்கப்பட்டது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னிடத்துல அனுப்பி உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மம் அங்க மேல எட்டப்பட்டது, நீ போய் சொல்லு, நீ என்ன செய்யறியோ அது நடக்கும். அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை? அவர் சொல்றாரு, நான் தேவனை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு. உடனே தேவன் பேதுரு அனுப்புறாரு அங்க. அதான் நம்ம தேவன். நீ உண்மையான அன்பு உனக்குள்ள கிரியை இருந்தாலே தேவன் உன்னிடத்தில் அனுப்புவார். தேவ தூதர்கள் முன்பாக வருவார்கள். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள தெரிஞ்சுக்கணும், கிரி உள்ள மனிதனா இருந்து நீ தேவனை வேண்டிக் கொள்ளும் போது தேவன் உன்னிடத்தில் வருவார். அல்லேலூயா. உன் ஜபம் கேட்கப்படும். தேவன் உனக்குள்ள செயல்படுவதை நீ அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளணும், தேவன் மேல உண்மையான அன்பு, கிரி உள்ள அன்பா இருக்கணும். இல்லையா? நீ கிரி உள்ள அன்பு தேவனிடத்துல செலுத்தும் போது தேவன் கண்டிப்பா உன் நினைவுகள் அவர் நினைவுகள். அல்லேலூயா. நீ என்ன நினைக்கிறியோ அதை தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு என்ன தேவன்னு அவர் நீ நினைப்பதுக்கு முன்பாகவே அறிந்திருக்கிற தேவன். நீ வெறியும் உண்மையான அன்பு கூறுங்க, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த வார்த்தை உங்க இருதயத்துல கிரியை செய்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் என்னிடத்திலும் பேசி இருக்கிறார். உண்மையான அன்பு கூறுங்க, பிறரிடத்திலே நீங்க அன்பு கூறுங்க. நீங்க அன்பு கூறுவதனால தான் நீ கிறிஸ்துவர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். தேவன் எப்படி நம்ம மேல அன்பு கூறுறாரோ அதே போல நாமும் தேவனிடத்துல முழுமையான அன்பு கூறணும், பிறரிடத்திலும் முழுமையான அன்பு கூறணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் செபிப்போம், தலைகளை சாய்ப்போம். நன்றி அப்பா, இந்த நாள்ல அன்பு குறித்து நீங்க பேச கிருபை செய்திருக்கிறேன்ப்பா. இந்த அடியானுக்கு தகுதி இல்லாத இருந்தும் நீ தகுதியை தந்து அன்பு குறித்து பேச ஆண்டவரை நீ கிருபை செய்தக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் முழுமையாய் உம்மிடத்துல அன்பு கூற உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் அப்பா, உம்மிடத்துல அன்பு கூறும் நினைக்கும் போதே எங்களோடு பிசாசுகள் போராடுகிறான் ஆண்டவரே. அப்பா, அந்த தகப்பன் உன்னிடத்துல கேட்டானே ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இருக்கிற விசுவாசம் எடுத்து போடு என்று, அதை போல நாங்கள் ஒரு மனதோடு உம்மிடத்துல மன்றாடுகிறோம் ஆண்டவரே. முழுமையாய் உம்மிடத்துல அன்பு கூற நாங்கள் பியாசப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரே, எங்களுக்குள்ள நிந்தைகள் ஆண்டவரே வரவிடாத தடை செய்கிறது ஆண்டவரே. அதை காட்டிலும் உண்மையாய் அன்பு கூற எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும்படி உம்மிடத்துல மன்றாடுகிறோம்ப்பா. உம்மை விட்டா எங்களுக்கு யாரு இருக்காங்க ஆண்டவரே? உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உண்மையே நாங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தகப்பனும் தாயும் நீராயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே குற்ற குறைகள் ஏதாவது செய்திருந்தா எங்களை மன்னித்து ஆண்டவரே முழுமையான அன்பு கூற எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. நாமம் மகிமைப்படுவதாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்களும் உண்மையில முழுமையான அன்பு கூற உதவி செய்யுங்கப்பா. அவர் பிரச்சனைகள் மாறட்டும், அவர் போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அது மந்திர கட்டா இருந்தால் இயேசு கிறிஸ்து நாமத்தால் இப்போதே கட்டவிழ்க்கிறேன், இயேசுவின் நாமத்தால் கட்டவிழ்க்கப்படுவதா. அது வியாதியால் இருந்தால் இயேசுவின் நாமத்தால் இப்போதே என் தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொன்னீரே, இதோ உங்களுடைய தழும்புகளால் குணமாகும்படி செபிக்கிறப்பா. கட்டுகள் அறுக்கப்படும்படி இயேசுவின் நாமத்தால் கட்டுகள் அறுக்கிறப்பா. தேவனுடைய மகிமை வெளிப்படுத்து, அவர்கள் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தால் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. நம்ம பிதாவை தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்தாவியானவரை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்நிய ஐக்கியமும் எப்போதும் சகா காலமும் நம்மோடு இருப்பதாக. அவர் மேல முழுமையான அன்பு கூறுவதாக. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். ஆமீன். God bless you.